வாங்க. நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் கொடுத்துருக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அவங்க வேண்டுதல்கள் நிறைவேறணும்னு வேண்டிக்கங்க. என்னண்ணா சாமி கும்பிடுங்கய்யா. சாமி கும்பிட்றேன். சாப்பாடு வேணாமா? ஐயா சாமி கும்பிட்டு கொடுக்கட்டுமா? சரி. கூட கும்பிடு. இல்லை நீ என்னதான் சொல்ல வர? ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்தா சாமி கும்பிடுன்னா. சாமி கும்பிடுங்க, அதனால கும்பிடு சாமி. முட்டை குத்துட்டு சாமி கும்பிடலான்னு நினச்சேன் தாத்தா. எங்க போய் இந்த ஆளை காணும் தினலா? நேற்று கூட அவர் சாப்பாடு கொடுத்துட்டு தான் போடுவாரு. அப்படியா? ஒரு விடை சொல்லாமல் எப்படி நீங்கள் கொடுத்தீங்க? சொல்லுங்க. சொல்லிட்டேன் என்னண்ணே சாமி, நீங்கள் கேட்டது ரைட்டு. நான் கேட்கவே இல்லையா? அதாவது முருகர் ஏன் பயணிக்கு போனாருன்னு கேட்டேன். ஆமாம், அது அன்னைக்கு கேட்டேன். அன்னைக்கு தான் கேட்டேன். இப்போ நீங்கள் எதுவும் கேட்கல. ஆமாம், இன்னைக்கு கேட்கல. இல்லைண்ணே இப்போ அவர் நீ இப்போ விட சொல்லாது எப்படி நீ போட்டு கொடுத்துங்க. நான் நேற்று ஏன் கொடுத்தேன்னு கேட்டேன். இன்னைக்கு தான் நானே கொடுத்துட்டேன். எல்லாம் மடக்கி போட்டு நீ நான் எதுவுமே பண்ணலையே தாத்தா. இல்லை அப்படியே மடக்கி போடணுன்னே வரையா. நான் எதுவும் மடைக்கு போடல. சரி, என்ன முருகர் பயணி ஏன் பயணிக்கு போனாருன்னு கேட்டேன். ஆமாம், அவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாருன்னா பிரிஞ்சு ஏன் பிரிஞ்சு போனாருன்னு கேட்டீங்கன்னா அவர் பயத்தினுடைய காரணமா அவர் பிரிஞ்சு போனாருன்னு சொல்லியிருப்பேன். ஓ குடும்பத்தை விட்டு ஏன் பிரிஞ்சு போனாருன்னு கேட்டிருந்தா பழத்தால பிரிஞ்சு போயிருப்பாருன்னு சொல்லியிருப்பீங்க. அதாகப்பட்டது. அதாவது நான் கேட்டது எதனால நான் என்ன கேட்டேன்? முருகர் ஏன் பயணிக்கு போனாருன்னு கேட்டேன். ஓ அதனால நான் அவர் பேரு புகழ் வாங்கிறதுக்கு பயணிக்கு போனாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்க. பேரும் புகழும் வாங்கிட்டாரா? நீ நல்ல பேர் எடுத்துங்கிறது ஐயா. அப்படியா? சரி. அதுக்கு முன்னாடி முருகருக்கு நல்ல பேர் கிடையாது. அவர் தனித்து பயணி நின்னதுனால தானே ஐயா அவர் பேர் வந்தது. அப்ப அதுக்கு முன்னாடி முருகருக்கு பேர் கிடையாது. அது எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நல்ல பேர்ல இல்ல அவரு. அது எனக்கு தெரியாது. தனியா போய் பயணியில் நின்று வச்சா நல்ல பேரை கொடுத்தாங்க. பயணிக்கு நல்ல பேரு. பயணிக்கு நல்ல பேரா முருகருக்கு நல்ல பேரா? ரெண்டுத்துக்குமே இல்ல நைனா, நீ என்ன சொல்ல வரீங்க? முருகர் பழனிக்கு போன பிறகுதான் நல்ல பேர் எடுத்தாரா, இல்ல அவர் நல்ல பேர் எடுத்து பழனிக்கு போனதால அவருக்கு நல்ல பேர் வந்துச்சா, இல்ல அவரு இங்க இருந்து போறதால நல்ல பேர் கொடுக்கணும்ன்றதுக்காக யாருன்னா அனுப்பிச்சு விட்டாங்களா? அவர் யாரும் அனுப்பல. அவர் யாரும் அனுப்பல. அப்புறம் ஏன் போனாரு பழனிக்கு? அதான் என்ன பழம்? ஞானப்பழம். அது என்னடா ஞானப்பழம்? ஞானப்பழம் அது எங்க விக்குதா? அது இறைவனால் கொடுக்கப்பட்டது ஞானப்பழம். அது என்ன பழம்? மாம்பழம். மாம்பழம் முதல்ல உனக்கு தெரிஞ்ச உனக்கு ஏன் பதில் சொல்ல தெரியல? ஞானப்பழம்ன்ற அது பேர்த்தா ஞானப்பழம். அப்படியா? சரி. ஒரு கனியில முக்கனி, வாழை, பலா, இது மூணு முக்கனி. இந்த கனியில மாங்கனி முதல் கனி. அப்பா, தமிழ் எழுத்து. தாத்தா சொல்லுங்க. அவர் மாம்பழத்துக்காக பழனிக்கு போனாரா, நல்ல பேர் எடுக்கிறதுக்காக பழனிக்கு போனாரா? அதாவது அதாகப்பட்டது சார். வானத்துல ஏரோப்ளேன் போது, கீழே ட்ரெயின் போது, பஸ் போது அப்படின்னு ஒரு புரியுது. அவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சது என்ன காரணம்? மாம்பழம். சரி, மாம்பழம் எங்கேயுமே கிடைக்காதா? ஏன் அவர் அந்த ஒரு சின்ன மாம்பழத்துக்காக போனாரு? சின்ன மாம்பழம் ஞானப்பழம். அது ஏன் ஞானப்பழம்? அதாவது அதை சாப்பிட்டா பெரியவங்க சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். அது ஈஸ்வரனுக்கு கொடுத்தது. அது சரி, அவங்க சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க. சரி, இதை நம்ம சாப்பிட்றதுக்கு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஒரு நல்லா இருக்குங்க. அதுவே அந்த அம்மா பாதி அம்மா சரி கொடுக்குறது ஒரு ஆசை வந்துச்சு அந்த அம்மா. சரி. அப்படி இருந்தோம் அந்த பழத்தில் முயசா சாப்பிட்டா தான் பலன். ஓ, அதை பாதியை பற்றி இவனுக்கு விநாயகருக்கு பாதி முருகருக்கு பாதி கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஈஸ்வரனுடைய எண்ணம். பாதியை சாப்பிட்டா பலன் கிடையாது, முயசா சாப்பிட்டா தான் பலன் அப்படின்னு சொல்லி. சரி நைனா.
இது எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுக்கிற நீ எல்லார்ட்டையும் இதை நீ அன்னைக்கு கேட்டா சொல்லாம இது இது எத்தனை சாமியார் மண்டையை போய் உழுகி இருப்பியோ தெரியாது. இல்ல யாரும் கேட்கல. அப்ப நீ தானே சொல்ற, இதே அன்னைக்கு சொல்லல. அதுதான் நீ அன்னைக்கு நான் சொன்ன பேரு முகத்துக்காக போனாருப்பா முருகன். இப்போ இன்னைக்கு என்னன்னா மாம்பழத்துக்காக தான் போனாரு. நீங்க ஃபுல் கதையை தெளிவா சொல்றேன். குடும்பத்தை விட்டு ஏன் பிரிஞ்சார் அப்படின்னு என்ன கேட்டிருந்தா அதுக்கு இந்த கதையை சொல்லிருக்கோம். நம்ம கேள்வி வந்து தப்பு, கேள்வியை தவறாக கேட்டுட்டோம் நாங்க. இல்லைன்னா நீங்க பதில் அன்னைக்கு சரியா கொடுத்துருப்பீங்க. பதில் நிறைய மாம்பழம் யார் கொடுத்தது? பார்வதி மாம்பழம் நாரதர் கொடுத்தது. அப்ப நாரதர் பண்ண வேலை தான் இது. சும்மா இருந்த குடும்பத்துல பழனியில சும்மா இருந்த குடும்பத்துல பழனியில ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு வச்சாரு முருகருக்கு. நாரதர் பண்ண வேலை இது. நாரதர் பண்ண வேலை தான். நீ ஒரே வார்த்தை சின்னதா சொல்லிட்டு இருந்தனா இந்த வேலையே முடிஞ்சிட்டு இருக்கும். சரி ஐயா, என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கோம்? ஈசனின் திருவிளையாடல் முருகன் பழனிக்கு போனது காரணம் முடிஞ்சே போச்சு. இதுக்கு நீ முருகர் பேர் வாங்கணும், நான பழம் வெள்ள கொய்யா பழம் நீங்கிறீங்க. கதை வெளியே வந்தது நம்மளுக்கு. ஈசனின் திருவிளையாடல். சரி ஐயா, அவர் வந்து அதுக்காக அவர் பழனி திருவிளையாடல் அந்த திருவிளையாடல் சொல்லி தான் முடிஞ்சிட்டு இருக்குமே. அன்னைக்கு அவர் கேட்டது கூட என்ன அங்க அதுக்கு ரேடியோ பாடிக்குது, நீங்க நிக்கிறேன்னு கேட்டே இல்லையா? அது ஒரு திருவிழாடல் சொன்னா இல்ல ஐயா. நம்ம ஈசன் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில சின்ன 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 வழிகளை கொடுத்தாலும் நான் உனக்கு அப்பா, உனக்கு எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டேன் அப்படின்றதுக்காக அவர் அடிக்கடி திருவிளையாடல் எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதை முருகன் விநாயகருக்கே பண்ணாரு. ஈஸ்வரன் நீதான். அடுத்தது எனக்கு வந்துட்டியா? நீ ஒரு முடிவா தான் இருக்கிற போல இருக்குது. நீ ஏன்னா அண்ணன் கொடுக்குற இல்லையா, எனக்கு முதல்ல கடவுள் யாரு? என்ன ஐயா, அதுதான் சொல்றேன். நீங்க கிளம்புங்க ஐயா. ஐயா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. நீங்களும் ஈசன், நானும் ஈசன், நடந்து போற எல்லாருமே ஈசன் தான். சொல்றது புரியுதா? எல்லாருக்குள்ளேயும் வழி நடத்துற ஒரே கடவுள் ஈசன். நான் சொல்றது அது தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருக்குள்ளேயும் அவங்கவுங்க மதத்துக்கு உண்டான கடவுள் இருக்கிறாங்க. அவங்கவுங்க அது ஈசனாவும் நினைக்கலாம், அவங்கவுங்க மத கடவுளாகவும் நினைக்கலாம். ஆனா எல்லாருக்குள்ளேயும் கடவுள் உள்ள இருந்து கடவுள் நம்ம மனதையும் நம்மளுடைய எண்ணத்தையும் நம்மளுடைய செயலையும் வழி நடத்துகிறார். எண்ணங்கள் அவர் வழி நடத்தும் போது நல்ல வகையில் போச்சுன்னா நல்லதே நடக்கும். அவர் வழி நடத்தும் போது நான் இப்படிதான் போவேன் பேச்சு கேட்காம இப்படிதான் போவேன்னா நமக்கு தவறுகள் நடக்கும். இது வரைக்கும் நான் வீடியோவில் கேட்டதே கிடையாது, உங்களை நான் பார்த்ததும் கிடையாது. ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னே பார்த்தேன். இந்த கிரிவல பாதையில் குறைஞ்சது 2000 பேராவது இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சிலர் வந்து தவறு பண்ணுறாங்க. அது நீங்கள் சொன்ன வார்த்தை தான், நான் சொல்லலை. நீங்கள் சொன்ன வார்த்தை தான் இது. ஆனால் அவங்க தவறு பண்ணாலும் அவங்க செஞ்ச ஒரு தவறு வந்து சிலர் வந்து செய்கிற தப்பு வந்து மற்றவங்க எல்லாரையுமே அது பாதிக்குது. கண்டிப்பா அது நீங்கள் தான் சொன்னீங்க. அதான் நான் எதுவும் சொல்லலைண்ணா. இது நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டதுனால என்ன உள்ளபடியே சொல்கிறவங்கள நான் தெய்வமாக நினைக்கிறேன். எல்லாருமே தான். ஏன்னா 2000 பேரில் 200 பேருக்காவது நான் உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. விட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா போதும். சரிண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு கண் கலங்குறேன். இல்லை இது உள்ளத்தில். சரி, நீ எதுவும் கவலைப்படாத. நான் சொன்ன பத்தியா, ஈசன் எல்லாருக்குள்ளேயும் இருந்து வழி நடத்துகிறாருன்னு. தப்பு பண்ற எல்லாருக்குமே தெரியும் நம்ம பண்ண போறது தப்பு தான், நம்ம பண்றது தப்பு தான். அந்த தெரியுது பத்தியா, அந்த தெரியறது தான் ஈசன். நான் சொல்றது புரியுதா? எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு. நான் சொன்ன காரணத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. இந்த ஒருத்தருக்கு நீ பண்ண போறது தப்புன்னு உனக்கு தெரியும். அந்த தப்புன்னு நம்ம உள்ளுணர்வு உணருது பாரு, அந்த உள்ளுணர்வு உணர்வது தான் ஈசன். அந்த உணர்வையும் மீறி நீ பண்ற தப்பு தான் ஈசனை மீறி நீ போய் பண்ணி நீ அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்கிற. தவறு செஞ்சவன் கண்டிப்பா தண்டனை பெறுவான். உனக்கு முன்னாடியே ஈசன் வந்து உள்ளுக்குள்ள இருந்து சொல்றாரு, நமக்குள்ளதான் ஈசன் இருக்கிறாரு சொல்ற. அந்த மனசாட்சி தான் ஈசன். எல்லா தப்பு பண்றவனுக்கும் நான் சொல்றேன் பாரு, திருடுறவன், கொள்ளடிக்கிறவன், கொலை பண்றவன், நிறைய தவறான விஷயங்கள் பண்றவன் எல்லாருக்குமே தெரியும் இது தப்பு, நம்ம செய்யறது தப்பு அப்படின்னு எல்லாரும் மனசாட்சிக்குமே தெரியும். அப்படி தெரிகிற மனசாட்சி தான் ஈசன்.
மனசுக்குள்ள வந்து நம்ம பண்ண போறது தப்பு அப்படின்னு தெரியுது பாருங்க, அந்த தப்பை உணர்த்துவது ஈசன். அந்த தப்பை உணர்ந்தும் நம்ம போயிட்டு செய்யறோம் பாரு, அந்த தப்பு ஈசனை மீறி செய்யல செயல் தவறான செயல். அப்ப நம்ம மனசாட்சிக்கு துரோகம் இல்லாம, நமக்குள்ள இருக்கிற ஈசனுக்கு துரோகம் இல்லாம நம்ம செய்யற செயல் நமக்கு தெரியும் இது நல்ல செயல்னு. நம்ம செய்யற செயல் ஈசனை மீறி நம்ம செய்யற செயல், நம்ம பண்ற செயல் தப்புன்னு நமக்கு தெரியும், அது தப்புன்னு. அப்ப அதுக்கு உண்டான கர்மாவை ஈசன் கரெக்டா ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டா கொடுத்துட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அதனாலதான் கடவுள், உள்ள இருக்கிற கடவுள் மனசாட்சி. அந்த மனசாட்சி தான் ஈசன், அல்லாஹ், இயேசு, புத்தர் எல்லாமே. அந்த மனசாட்சிக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம பண்ண போறது தப்பு, நம்ம செய்யறது தப்பு, நம்ம செய்ய போறது தப்புன்னு. புரியுதுங்களா? அதனால அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த தவறுகளை மன்னித்தருளும் இறைவா அப்படின்னு பேசுறோம் பாத்தீங்களா? ஆனா உனக்கு முன்னாடியே தெரிந்திருக்கும், அறிந்த தப்பதான் நீ செஞ்சிருக்கிற அப்படின்னு. தெரியாம பண்றதுன்றது வேற. புரியுதா? சரி ஐயா, இது நான் சொன்னது என்ன புரியுதா? புரியுது ஐயா, நல்லா புரியுது. ஏற்கனவே நான் கேட்டது நிறைய. உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்குள்ளயும் ஈசன் இருக்கிறார். எல்லாருக்குள்ளுமே இருக்கிறாருன்றது அவர் உறுதியா சொல்றாரு. நம்ம பண்ண போறது தப்புன்னு நமக்கு முன்னாடியே சொல்லி கொடுக்கறது வந்து ஈசன், மனசாட்சி தான் ஈசன். நான் பேச விரும்பல, தெரிஞ்சது சொன்னேன் நான். இல்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன், நிறைய தெரிஞ்சுக்கிறேன். இல்ல எனக்கு தெரியாது ஐயா, நான் வந்து இப்படிதான் உணர்றேன். நம்மள மனசாட்சிக்கு மீறி பண்ற ஒரு விஷயமும் தவறான விஷயம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரிஞ்சே பண்றது வந்து தவறு. தெரியாம பண்றதுக்கு அதுக்கு உண்டான ஒரு ஆற்றலும் நமக்கு இருக்கும். சரிங்களா? மன்னிச்சிருங்க, உங்க நேரத்தை வீண் பண்ணிட்டேன். போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வாங்க. நமச்சிவாய். ஐயா வாங்கிக்கோங்க. வச்சிடலாமா? சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். தாத்தா பிடிக்காவா, அந்த பக்கம் போவாத. ஒரு வேன் வருது, நூறு இல்ல, நீ மாட்டு சிரிக்கிற. 2 சாப்பாடு எத்தனை வேணும்? ஏன் தாத்தா, ஒரு வேன் வருது, நூறுன்ற இது இல்ல, நீ மாட்டு சிரிச்சிக்கின்னு வர. ஏன் தாத்தா? வேற யாருன்னா வந்துட்டானா என்ன பண்ணுவ? பையெல்லாம் நிறைய எடுத்துன்னு வருவேன், பை காலியாக்குது. என்ன விஷயம்? மழை நனைஞ்சிட்டேன், அப்புறம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே உட்காந்து சாப்பிட்டுப்போம். சாப்பிட்டு போ. நாளைக்கு வரியா? மணி என்ன? நாளைக்கு வரியா? வரியா என்ன கரெக்டா சொல்லு. மழை இல்லைன்னா வருவேன். நாளைக்கு ஒருத்தவங்க உங்களுக்கு காசு கொடுக்க சொல்லிக்கிறாங்க. நாளைக்கு அன்னதானம் கொடுக்குறவங்க. சரி, வரேன். வரியா? வா, தரேன் நான். என்ன நாளைக்கு நீ வருவேன்னா வரேன். நாளைக்கு கொடுக்க சொல்லிக்கிறாங்க. வெள்ளிக்கிரி அப்புறம் வரேன். சரி, பத்திரமா போ. இங்கே சாப்பிட்றியா? சரி, கையில் இருக்கிற எல்லாத்தையும் காய போட்டு வந்துட்டியா? அப்படியே போட்டு. சரி சரி சரி, வரட்டுமா? இன்னைக்கு வச்சுக்கிறியா பஸ்ஸு காசு? இருக்குதா இல்லையா? இருக்குது. போ, நாளைக்கு கொடு. போ. ரொம்ப கிட்ட போகாதீங்க. இந்தா, இது வச்சுக்கோ பாக்கெட்ல. என்ன 100 ரூபாய்க்கு இது வச்சுக்கோ. நாளைக்கு வா, தரேன் நான். என்ன நான் நாளைக்கு தான் கொடுக்க சொன்னாங்கனால நாளைக்கு தான் எடுத்துட்டு வருவேன். இது நான் கொடுக்கறது உங்க ஐயா, உங்க அண்ணாமலை சொல்லி கொடுக்குறேன். யாரு அவரு? இது நான் கொடுக்கறது யாரு? உங்க அண்ணாமலை, உங்க நண்பர் சொல்லி கொடுக்குறேன். நண்பனுக்கு அங்க காசு இல்ல பழகுதே, கொடு அப்படின்னு. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டி அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரர்ல இன்னைக்கு அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழணும். அவங்க வேண்டுதல்கள் நிறைவேறணும். அண்ணாமலையார் அருளால அவங்க உடல் நலம் சீராகணும்னு வேண்டிக்குங்க. நமச்சிவாய. சகலம் சுகனோ பவந்து. வாங்க சாமி, வாங்க சாமி. நமச்சிவாயம், நமச்சிவாயம். நல்லா இருக்கிறீங்களா நீங்க? நல்லா இருக்கிறேன்.
ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டி, அவங்க உடல் நலம் சீராக வேண்டி இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு தீர்க்காயுசை கொடுத்து நல்ல ஆரோக்கியம் கொடுத்து அண்ணாமலை நல்ல செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா வச்சிருக்கணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவா. அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. உங்க குடும்பத்தில் நல்லா இருக்கணும். உங்க குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். அவங்க மட்டும் தான் இன்னைக்கு அன்னதானம். யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஓம் நம சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருங்க. ஓம் நம சிவாய். நம சிவாய். நமச்சிவாய். இருக்குங்களா? சாம்பார் புளி சாதம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நலம் பெற வேண்டி இன்னைக்கு அன்னதானம். ஓம் நமச்சிவாய. நாங்க சாப்பிட்டா நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. நமச்சிவாய். இதை பாரு, காலில் இந்த கண்ணாடி குத்துச்சுன்னா இத்தனை பேர் நடக்கிறாங்க. ஆமா சாமி. காலில் இந்த கண்ணாடி குத்தினா என்ன ஆவறது? நான் இப்போ செருப்பு போடாமே வருவோம் போவேன். யாரா கால் கீச்சா என்ன ஆவறதுன்னு தெரியல, அப்படியே போட்டு போய்க்கிறாங்க. சரி சாமி, சந்தோஷம். சாப்பிடுங்க, போயிட்டு வரேன். பாய். நமச்சிவாய். நமச்சிவாய். மாமா தாத்தா கூட வாங்கிக்கிறேன். வா நைனா, 2 சாப்பாடு கொடுறான். போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. சாப்பிட்டவங்க 1 வாங்கிக்கங்க, சாப்பிடாதவங்க 2 வாங்கிக்கங்க. எத்தனை வேணும் உங்களுக்கு? 2. ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நம சிவாய நமக. 2 தாத்தா? மழை சுத்திட்டு வரும்போது ஊதுறியா இல்ல சுத்தின்னு இருக்கும்போதே மழை சங்கு ஊதுறியா? சுத்திட்டு வரும்போதே ஊதிக்கிட்டு தான் வருது. எல்லா கோயிலும் போய் எல்லா கோயிலும் ஊதிக்கிட்டு தான் சரி. எத்தனை ஒண்ணா? ஏன் அந்த அளவு கை நடுங்குது? நல்லா தானே இருந்தீங்க. வயசாகுது. வயசாகுது. ஒன்று கூட சாமி. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 2. ஒண்ணா நீனா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 1. தானேனா? ஓம் நமச்சிவாய. எத்தனைண்ணா? எத்தனை வேணும்? வாய் திறந்து சொல்லுங்க. சொல்ல மாட்டேன்றீங்க, விரலும் காமிக்க மாட்டேன்றீங்க. குரங்கு எகிடுது. வேற ஏன் நைனா என்ன பண்ணிச்சு முன்னாது? ஓ, இந்த செட்டுலாம் போறதுக்கு முன்னாடி குரங்குகளுடைய வாழ்விடம் தான் இது. அங்க வந்து நீங்க உக்காந்துக்கின்னு அதை தொட்டிங்கிறீங்க. இந்த பக்கம் பூரா காடு தான். அந்த காடு குரங்குகளுடைய வாழ்விடம். வாழ்விடத்துல உக்காந்துன்னு இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு வாய் பேச தெரியலன்றதுக்காக வெறும் தயிர் டெய்லி ஊத்தின்னு சாப்பிட்டா என்ன ஆகும்? நீ டெய்லி ஊற்றி சாப்பிடுறது இல்ல, சீக்கிரம் குளிர்ந்துருவாரா? எனக்கு நீ இருக்குள்ள கவலை என்ன? எப்ப போனாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. தூக்கி போட்டு நீங்க இருக்கிறீங்களா? இல்ல ஏன் நினப்புல இருக்கிற? நான் ஏன் தூக்கி போடணும் உன்ன பையன்? உங்களுக்கு பையன் கிறான், நீ என்ன வந்து தூக்கி போட சொல்லிங்கிறா? வருது. ரெண்டு ஒயிட் ரைஸ். இந்த தாத்தாவை தூக்கி போடுவே இல்ல. எந்த தாத்தாவா இருந்தாலும் எனக்கு என்ன? நீங்க என்ன ஏன்னா உயிரோட இருக்கும்போது எதனா குத்துக்கிறீங்களா? நான் தூக்கி மட்டும் போடணுன்றீங்க. ஒரு 5-10 ஒரு டீ காப்பி ஒரு எதனா ஒரு டீ சாப்பிடுறா? என்ன வேணும் உனக்கு? எத்தனை டீ சாப்பிடுற? வேணும்னு கேளு. டீ மட்டும் கேட்காத. எத்தனை டீ சாப்பிடுற? என்ன சாப்பிடுற? எத்தனை டீ வாங்கி கொடுப்ப? 50 டீ குடி. நான் குடிப்பேன். அவருக்கு ஏன் நான் குடிக்கிறனோ அதுல குளிக்கிறனோ? நீ தான் குடிக்கணும். எல்லாரையும்
என் பேரன் தான் சாப்பிடணும், டிரைவர் சாப்பிடணும், உள்ள வேலை செய்யற பிள்ளைங்க தான் சாப்பிடணும். கரெக்டா பாரு. கடைசியா போகும்போது மேடம் பாட்டு பாட வருவாங்க. அதாவது மணி நேரம் வர மாட்டாங்க. கடைசியா நம்ம கிளம்பும் போது அவங்க பாட்டு பாடுறது நம்ம நின்று கேட்டு இங்க இருக்கிற சாமியாரங்க கிட்ட நம்ம வந்து நாங்க முதல்லாம் வர மாட்டேங்கிறாங்க, கச்சா வரவங்க திட்டு வாங்கணும். போயிட்டு வாயம்மா தாயே. அங்கிள் யார் அங்கிளுக்கு வா. யார் சித்தப்பா? நீங்க இவரு சித்தப்பா, நான் சித்தப்பாவா? சின்ன சித்தப்பா. இந்த மாதிரி பிள்ளைங்க போது தூரமா போயிட்டு கல்லு தூக்கி மண்டை மேல போட்டுருவேன் நானு. சித்தப்பாவா பெரியப்பா கூப்பிட முடியாது. உங்க கூடலாம் சேர்ந்தாதான் பேர் வரும், வேற என்ன பேர் வரும்? திருட கூட சேர்ந்தா திருடன் தான் பேர் வரும். நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லவன் தான் பேர் வரும். வயசான தாத்தாவும் கூட சேர்ந்தா தாத்தான் தான் பேர் வரும், வேற என்ன பேர் வரும்? போ அந்த ஆயா என்ன சித்தப்பான்ட்டு போட்டு போ. நமச்சிவாயம் நமக, நமச்சிவாயம் நமக, நமச்சிவாயம் நமக. 40 ரூபாயா? 40? ஓ 200 ரூபாயா? ஓ அமாவாசைக்கு 200? 200 200 40 40 40 40 ஒன்று போதும் எனக்கு. எங்க பூனைக்குட்டி தூங்குறான் உள்ள. தூங்குறான், நேரங்காலம் இல்லாம தூங்குறானே அவன். ஓம் நமச்சிவாய. 2 சாப்பிட்டாதவங்களுக்கு தான் நான் சொல்றேன். சாப்பிட்டவங்க வந்து ஒண்ணு வாங்கி, சாப்பிடாதவங்கள நான் எப்பயுமே நான் கேட்டதே கிடையாது. அவங்க என்ன கேட்கறாங்களோ கொடுத்துருவேன். அவரா ஹேண்டிகேப் வருது. சரி, அவருக்கு 1 2 அவருக்கு என்ன வேணா? அவர் மனநலம் சரியில்லை பொழுது அவர் கொடுத்துட்றா. ஒரு சாப்பாடு கொடுத்துறாரு, தண்ணி கொடுத்து இப்போ டவுசர் கூட பிடிச்சிருந்தாங்க. இப்போ சாப்பிடுங்க போங்க. எத்தனை? சாம்பார் புளி சாதம். 1 2 2. ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. இன்னைக்கு ஐயா என்ன கலவை சாதம்? புளி சாதம். ஓம் நமச்சிவாய. 1 ஓம் நமச்சிவாய. ஊருகா வேணாண்டா அவருக்கு? காரங்காரம்லாம் சுத்தமான துறவியா? விளம்பரத்துக்காக சாதம் ஐயா நான் வளர்த்து உள்ள ஐயா. நான் உங்களை மாதிரி சாப்பாடு கொடுத்து நல்லா பேச போனேன். எங்களை மாதிரி இருக்கணும் வெயில் மலையில செட்டு விதவிதமா கேரியர்ல சாப்பாடு அவருக்கு. நேற்று நாங்கள் மலையில கிடந்தோம், வெயில்ல காயலாம். அவர் செட்டு போட்டு தூங்குறாரு. அவரா துறவி சோசியல் மீடியால பேசி துறவி அவர் அண்ணாமலை கேட்பார். சரி தப்புயா, அன்னைக்கே அவனை அடிக்க விட்டுருக்கணும், நீங்க தானே காப்பாற்றி விட்டீங்க, அன்னைக்கே அடிக்க விட்டுருக்கணும். ஊர்ல வேண்டாம். சாப்பாடு 1 2ங்களா? 2 போடும். நமச்சிவாய. இது என்னன்னா 2 ஓம் நமச்சிவாய. 2 ஓம் நமச்சிவாய. 1 வேணுங்களா? தரேன். ஓம் நமச்சிவாய. எத்தனைண்ணா? 2. உள்ளம் தெளிவான தண்ணி மட்டும் அவருக்கு 1 கொடுத்துட்றா. வாங்க ஆளுக்கு ஒரு புளி சாதம் வாங்கிக்கோங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலை ஓம் நமச்சிவாய நமக. சாமி நம்மளுக்கு வேண்டாங்க சாமி.
ஒரு தண்ணி பாட்டில் ஒண்ணு. இன்னும் ஒண்ணு புதுங்க ஊறுகாய் அப்படியே நேரா போனா காசி வரும், அங்க போய் தலையில முங்கி ஏந்துரு, தண்ணி பாட்டில் எக்ஸ்ட்ரா கிடைக்காது. ஊறுகாய் எச்சா கொடுக்காதீங்கல்ல, அதை கொடுத்துட்டு தான் ஊறுகாய் ₹1, தண்ணி பாட்டில் ₹8. நீ என்ன சொல்ற? அப்பன்னா இத்தனை நாள் வாங்கல. நான் என்ன சொல்றேன், காசியில போய் முங்கி ஏந்திரிக்காத, அப்படியே போயிடு. நீ பேசினே இருந்தா அப்படிதான் சொல்லுவேன் நான். புளிசாதமா பிடிக்காதா? போலையா நீ இன்னும்? சாம்பாரா? சாம்பாரா? ஆமா ஐயா ஊருக்கா வெள்ளச்சாதம் மட்டும் இருக்குது. ஓ எங்க ஆமா, அந்த இன்ஸ்பெக்டரை கூட்டு விடுமாமா. வெள்ளச்சாதம் மட்டும் இந்த உள்ளு தாங்க முடியல, தேடி நின்றாங்கல்ல, இத்தனை நாள் நம்ம சொல்ல மாட்டோமே, கண்டுபிடிச்சத பாரு, இவர் தாங்க அது. ஆமாங்க, நான் தாங்க. ஆடாதையா, ஆடினவெல்லாம் அடி வாங்கி உட்காந்துக்கிறான். சும்மா ஆடனாய தேவையில்லாம ஆடனாய ஆடுவாங்க. ஓம் நமச்சிவாய. இதுக்கெல்லாம் இன்னும் போலையா நீ? மாமா நீ போன் பண்ணாதான் போவாரு பொழுது. வாங்குறேன்னு கேள்விப்பட்டா எவன் சொன்ன அவன் பக்கத்துலயே சொல்றாரு. ஆமா ஆமான்னு எவன் சொன்னதுன்னு போயிட்டாயா? ஆமா. சார் சொல்லுங்க சார். ஓ அப்படிங்களா? வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. ஹாய் ஹாய். அப்படிங்களா? வணக்கம், ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். எங்க இருக்கீங்க? சென்னையில? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. என்ன இதெல்லாம் தள்ளுன்னு வந்துக்கிறாங்களே, ஏதோ குழந்தைங்க ஸ்போர்ட்ஸ் விளையாட வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் நான். உங்க பேர் என்னங்கம்மா? பார்கவி. சூப்பர் பேரு. என்ன படிக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே, ஓ ஸ்கூல் நேமா? சரி சரி. இல்ல பார்கவி நீங்களா, அப்புறம் ஆனந்தவல்லி 6th ஸ்டாண்டர்ட். அவங்க வேற ஏன்னு நினைச்சேன் நான். ரொம்ப சந்தோஷமா. வாங்க சாப்பாடு வாங்க, ஒரு செட்டு கொடுப்பான். சும்மா பேசி கிண்டல் பண்ணிட்டு இருப்பா, அது எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல நீங்க பேசுறதுக்கு தான் நான் ஃபேன். அப்படிங்களா? சரிங்கம்மா சரிங்கம்மா. டெய்லி உங்க சேனல் பாக்குறது. ஓ சரி முடிஞ்சது. ஓகே, அதான் நாங்க அதில் போய் தப்பீங்க. ஒரு ரூபாயும் தாங்க இங்கே அன்னதானம். எல்லாருமே 1 லட்சம் கொடுத்துட மாட்டாங்க, எல்லாருமே 10,000. ஒரு ரூபாய் காசு தான் இங்கே அன்னதானம். இல்லைன்னா டெய்லி பண்ண முடியுமா? இந்த எல்லாம் ஒன்றா சேர வச்சு தான் நீங்கள் அன்னதானமா தினசரி 365 நாளும் கொடுக்குறேன்னா, அது எல்லாம் நீங்கள் கொடுக்குற அந்த ₹1, ₹50, ₹100 அது எல்லாமே சேர்த்து தான் இல்லாத நீங்கள் கொடுத்துட்ருக்கோம். சிவாய நமக, நமச்சிவாய நமக. தேங்க்யூ மாமா. நான் ஒரு நிமிஷம் படம் வாங்கிக்கிறேன். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நமச்சிவாய. நல்லா படிக்கணும், வருங்கால கலெக்டரு. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். வாங்க வரேங்கம்மா. பாய் அம்மா, வரேங்கம்மா. வரேங்க சார். சாப்பிட்டியா தாத்தா? நைனா இவ்வளோ வேகமா பேப்பரை மடிக்குது, என்ன காரணம்னு சொல்லு. என்ன படிச்சுன்னு கேட்போம். என்ன படிச்சிருக்க பேப்பர்ல, என்ன முக்கியமான விஷயம் அதை கேட்போன்ட்டு வேகமா மடிச்சு பாரு எங்க வச்சு. ஒரு படிச்ச படிப்பை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் உண்மையான தானம். புரியுதா? நம்ம கற்ற கல்வியை அடுத்தவங்களுக்கு தெரிய வைக்கிறது தான் உண்மையான தானம். அதையே மறைக்கிறேன் நைனா. என்னன்னு படிச்சு சொல்லு நைனா. சொல்ல இந்த மாதிரி பண்ணாத. இப்பதான் எப்படி படிச்சு வந்தா என்ன அவ்வளவுதான். என்ன இது? ஐயோ இந்த லட்டே வேணாம் நைனா, வேணாம் நைனா. நான் வேணா உனக்கு 4 லட்டு கொடுத்துட்றேன். கொஞ்சம் லட்டு பத்தி கொஞ்ச நாளைக்கு பேசாத, கம்முனு. நீ அதெல்லாம் பேசி பாவம் அவன் அங்கங்க பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறான். பேசிட்டு இப்ப சொல்ல மாட்டேன் பேப்பர்ல. என்ன சொல்ல? மறுபடியும் சொல்றான், லட்ட பத்தி பேசாத. லட்ட பத்தி நீ எதுவுமே பேச கூடாது. உனக்கு கிரிவல பயில லட்டே கிடையாது இதுக்கு மேல. அவரு தலைவர் தான் பிரச்சனை. ஐயோ லட்டுன்றதே நீ மறந்துடணும். சொல்றது புரியுதா? பூந்தி உருண்டை அப்படி சொல்லணும். ஆமா, ஏன்னா
நடக்கிறது எல்லாம் வந்து கடவுளுடைய செயலால தான் நடக்குது. தவறுகள் எல்லாமே வெளியில வந்துட்டே இருக்கு, புரியுதா? அதனால அதை கிண்டல் அடிக்கிறவங்க எல்லாருக்குமே பாவ மன்னிப்பு கேட்டு இருக்கான் தொடர்ந்து. டக்கு 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 டக்குன்னு மன்னித்திருங்கள், தெரியாமல் செய்து விட்டோம், தெரியாமல் செய்து விட்டோம்னு. வெரிசாமி ஆமா, பாத்தியா காலண்டரை கவுத்து வச்சுக்கிறாங்க, பாத்தியா காலண்டரை கவுத்து வச்சுக்கிறாங்க, பாத்தியா திருப்பி வச்சுக்கிறாங்க, பாத்தியா அந்த காலண்டரை. என்னதான் கேட்க சொல்லுவேன். என்ன நீனா எங்க போற? ஏன் ஓட்டெல்லாம் ஓட ஆரம்பிக்கிறீங்க? எத்தனை வேணும்? 2. உங்களுக்கு எத்தனைண்ணா? 2. ஏப்புங்க சாப்பிட்டு பாரு. ஓம் நமச்சிவாய நமக. நாமளே கரோகரா. எத்தனைண்ணா? அதுக்குள்ளே ரெஸ்ட் ஆயிட்டா? எத்தனை உங்களுக்கு? மீன் பண்ணக்கூடாது. எத்தனை வேணும்? என்ன ஆயிடுச்சுண்ணா? வண்டி இந்த பக்கம் நிற்கும், அந்த பக்கம் நிற்குது. அதுவா தாத்தா ஒருத்தர் ரொம்ப வயசானவர், அதான் டெய்லி மலை சுத்துவார் பாரு, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டியில. அவர் அண்ணாண்ட கிராஸ் பண்ண முடியாது அவரால். அவருக்கு போய் நிறுத்தி சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிற நீ. ஒரு நிமிஷம் தந்துடுறேன், சாமியார்களுக்கு கொடுத்து தந்துடுறேன். ஒன்று கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓம் நமச்சி. வா மகான், தண்ணி கொடுத்துரு. நமச்சிவாய் வாங்க, இந்தாங்க நமச்சிவாய் வாங்க. வாண்ணா 2 கொடுத்துருவாரு. இந்தா போயிட்டு வாங்க. யார் அது? என்ன மாமா அது? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஏக்கமா தான் இருக்குது, ஒரே ஏக்கமா இருக்குது. உன்னை பார்த்த உடனே ராக்கமானு பாட்டு பாட தோணுது. போனா கத்தாய முள்ளு வந்து கொத்தாட பூரா காலையே புட்டிங் கிடக்குறாங்க பார்க்கலாம். என்ன சொன்ன? என்ன சொன்னா? கத்தாய முள்ளு வந்து கொத்தாட ஏறிக்கிறது, 2 காலையும் புட்டிங் கிடக்குறான். கத்தாய முள்ளு ஏறும் தெரிஞ்சு ஏன் போய் கொத்தோட காலை வைக்கிறா? அவன் வச்சான். எவன் அவன்? அவன் கதை புளிசா சாப்பிடுவீங்களா? நமச்சிவாய். ஒன்று கொடுத்துரு, வாங்கிக்குவாங்க. எத்தனை வேணா? நேரம் வந்த மங்க நேரம் ஆச்சு. என்ன விட்டுங்கிறேன், அக்க பழமா விட்டுங்கிறேன். வைத்தமாவா? எங்க அத்தை மகளா? எங்க அத்தை மகளா? வைத்தமாவா வந்து என்னடி அது? சென்னை. எங்க அத்தை மாவா? சென்னையா? எந்த அத்தை மாவா? பெரிய அத்தை மாவளா, சின்ன அத்தை மாவளா, 3ஆவது அத்தை மாவளா, இல்ல 4ஆவது அத்தை மாவளா? முன்னாடி பிறந்த ஐட்டம் மாட்டேன். என்னோட என் கூட பிறந்தது எப்படி அத்தை மாவளாவா? கேவிய புடவை விட்டு போய்க்கிறேன், அப்படியே எடுத்து புடவை விட்டு கொடுத்துக்கிறேன். அப்படியே யார் அத்தம்மாவ? அந்த ஐட்டமாவை தான் கொடுத்துட்டு வர்றேன். அந்த அத்தம்மாவ தபார் சும்மா சொல்லணும்னு சொல்லு இருக்க கூடாது. இல்லப்பா அத்தம்மாவன்னு சொன்னாங்களா? எனக்கு அத்தம்மாவ. உனக்கு ஐட்டம் அது ஐட்டமான்னு சொல்லுன்னு சொல்லிச்சு. போச்சா? பௌர்ணமிக்கு போச்சா? ஆமா போய் இப்ப 2 வாரம் ஆகுதா? அது வாங்கிக்கணும்பா. சொன்ன நான் கேட்கறேன் உனக்கு. இப்போ இப்போ பஸ் பார்த்துக்காமா நான் வரேன். பஸ் பார்த்து போயிட்டு விடுவாங்க. எந்த அத்தம்மாவா? உனக்கு ஐட்டமாவல இல்லையா? எனக்கு அத்தையா 1000 அத்தைங்கிறாங்க. அதுல எந்த அத்தையை நான் மவள்னு சொல்லி நான் சொல்றது? குள்ளமாக்குது எனக்கு. உன்னை விடவா குள்ளமாக்குது? ஆமா என்னோட குள்ளமா தங்குது. அது பார்த்துட்டு சித்தி போகும்போது உன்னை விட குள்ளமா இருந்தா அது குழந்தை. இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். வரேன் இரு, ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் இரு. சாப்பாடு சொன்னாங்க. அப்ப நான் வித்தன கொள்மையா பாப்பா? மாவு காட்டுன்னு சொன்ன கூட. ஓ பாப்பா. ஓ சின்ன பாப்பா, கொஞ்சம் விடு.
டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. எத்தனை வேணும் சாப்பாடு? எத்தனை புடிச்சா? ஆமா, நீ 2 வாரம் நீ வந்தா எனக்கு என்ன, வரல எனக்கு. நீயே வர, நீயே பேசுற, நீயே போற. ஓ, நீ வந்த பிறகு தான் பிடிக்கிறாங்களா? இவர் வந்த பிறகு தான் கேமரா எடுக்கிறீங்களா? மத்த நேரம் கேமரா கே வச்சுக்கிறீங்களா? எல்லாம் போய் சோத்து கொடுத்தேன். அப்ப நான் தான் நினைப்பு வச்சுக்கிறேன். நீ ஏன் போக மாட்டேன்ற? சோத்த வாங்கினியா? போ. நான் போய் எட்டில் சோறு மத்தவங்களாம் எதுவுமே கேட்காம வாங்கி போறாங்க. நீ மட்டும் எல்லாம் கணக்கு கேட்டுக்கிற. கணக்கு நான் கேட்கல, சோத்த கணக்கு கேட்கல. சரி, எனக்கு அத்தை மாவனா எத்தனை? இங்க பாரு, எனக்கு கரு தெரிஞ்சே சொல்லிட்டேன். எனக்கு ஒரு 500 அத்தைங்கிறாங்க. சொல்றது கேளு, எனக்கு ஒரு 500 அத்தைங்கிறாங்க. ஐயா, மெய்யாலுமே தான். ஆமா, எங்க அப்பா கூட பிறந்தவங்களே 4 அத்தைங்க, கூட பிறந்தவங்களே 4 தங்கச்சிங்க. என் பொண்டாட்டிங்க வகையில, எங்க தாத்தாவுக்கு ஆயாங்க வகையில, எங்க பாட்டிக்கு ஆயாங்க வகையில, எல்லா கணக்கும் பண்ணா ஒரு 500 அத்தைங்க இருப்பாங்க. அதுல எந்த அத்தம்மாவ, எந்த அத்தம்மாவும் வந்து உனக்கு புடவை கொடுன்னு சொல்ல மாட்டா. ஏதோ புதுசா பொருளையை கழிப்பிட்டு வச்சுங்கிற. நீ ஒரு புடவை குடிச்சு வர ஒன்று குடிச்சியா? அதுதான் சொல்லிட்டு போச்சு. எனக்கு திமுறி நான் சொல்லிட்டு போனாங்க. அந்த ஓரத்தில் நின்னுன்னா கிட்ட வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி புடவை கொடுத்துக்கிற அவர்கிட்ட கொடுப்பாரு, வாங்கிக்கணும். அது கூட ஐத்தமோன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நான் திமுறா என் மொண்டாட்டி வேற பாத்துக்கு நேக்கிறா. ஏதா பாத்துங்கிறா. நீ இப்படி வந்து அத்தம்மாவா சொத்தம்மாவா நின்னு வச்சுக்க. அவன் எந்த அத்தம்மாவை கட்டியா நீ புடவை வாங்கி வந்தேன்னு கேட்பா. அவ வாங்க சாமி. சரி, நீ போயிட்டு வா. புடவெல்லாம் யாரையும் கொடுக்கல. என் அத்தம்மாவெல்லாம் யாரும் வந்து உன்கிட்ட பேசிருக்க மாட்டாங்க. என்ன, போயிட்டு வா. அந்தாண்ட கை பேசிட்டு தான் போச்சு. கம்முன்னு அந்தாண்ட ஓரத்தில் பேசிட்டு தான் போச்சு. எந்தாண்ட ஓரத்துல? அந்தாண்டு ஓரம். சரி, இங்க பேர் வராங்களா? அவங்க யாருமே புடவை கேட்க மாட்டாங்க. நீ மட்டும் எதுக்கு வந்து என்கிட்ட புடவை கேட்டுக்கிற? அது கேட்டு பார்சல்ல வருது. அதனால நாங்க பார்சல்ல வருது. பார்சல் வருது. யார் கொடுக்குறது பார்சல்ல? அவங்க எடுத்து பார்சல் கொடுத்து அனுப்புறாங்க. ஓ, பிள்ளை வேற சொல்லிங்கிறாங்களா உங்ககிட்ட? ஆயா பெரிய எலிசபெத் மகாராணி ஆயாக்கு புடவை கொடுத்து அனுப்பிச்சுங்கிறாங்க. வேலூர் மகாராணி, போலூர் மகாராணி, ஆந்திரா சைடு மகாராணி. மகாராணிக்கு தான் அவங்க எடுத்து வீட்டு பார்சல் அனுப்புறாங்க. இன்னும் கொடுக்க சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. அது உனக்கு சட்ட சவராக பேசுங்கிறேன். என்ன இந்த மகாராணிக்கு நீங்களாம் புடவை பார்சல்ல அனுப்புறீங்க? வேலூர் மகாராணி, போலூர் மகாராணி, ஆரணி மகாராணிக்கு, இந்த மகாராணிக்கு நாங்க கொடுக்காம பார்சல்ல மறைச்சு வச்சுக்கிறோம். பாண்டிச்சேரி மகாராணி. பாண்டிச்சேரி வேற மகாராணியா? பூரா இந்த மகாராணி அவர்களே யாருன்னா அப்படி வந்து என்கிட்ட கொடுத்தான்னு சொன்னாங்கன்னா, நீங்க வந்து நீ ஏன் அந்த பையன்கிட்ட கொடுக்குற, அவன் தான் பார்சல் கொடுக்க மாட்டானே, என்கிட்ட கொடுத்துட்டு போன்னு சொல்லிடுங்க. சரியா? சொல்ல மாட்டேனே. நீங்க உனக்கு எத்தனை வந்து கொடுக்குதுன்னா, பார்சலுக்கு ஆளா இல்ல கொரியர் ஆளா இல்ல தபால்காரனா? கூல்ட்ரிங்க் சைஸ்ல இருந்து நான் பேசிக்கிது வருது. போ போ போ. ஏமலண்ணா. ஓம் நமச்சிவாய நமக. நாமலையார கரோகரா. சாப்பிடுனா சாப்பிடாரு. நமச்சிவாய நமச்சிவாய. ரைஸ் ரெண்டா? இந்த ஒன்று சாப்பிட எனக்கு புளிசா இருந்தா ஒன்று கொடுறா. சாமி ஒன்றை போட்டு சாப்பிடுங்க. கொடுறா கொடுறா. 2 எப்படி சாமி? 2 2 உங்களுக்கு 2. என்னண்ணா மழையா? அதான் நைட் நல்ல மழை நேற்று. எதுனங்க? 1 சாமி சாம்பார் புளிசாதம் இருக்குது. புளிசாதம் 1 கொடுத்துருங்க. புளிசாதம் யாருக்கு? மேலே இருக்குடா. அப்படி போயிடுறா. 2 நமச்சிவாய 2. ஓம் நமச்சிவாய 2.
கூட்டு போங்க வேலை பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணல. யார் இவனையா? பாப்பா அது ஓம் நமச்சிவாய். ஒரு சாப்பாடு கொடுத்துட்றேன் உங்களுக்கு. என்னடா போய் சாப்பிட்றா புளிசாதம். ஏம்மா 1000 வாட்டி சொல்லிக்கிறேன் குழந்தைங்களை அனுப்பாதே அம்மான்னு, கேட்கவே மாட்டேன்ற நீ. புளிசாதம் ஒண்ணுதான் கொடுத்துருக்கீங்க. வரேன் இருடா ஓரமா விட்டுட்டு வரேன் இருடா. என்னாச்சு? அவரு புது ஆளுடா பாவம். சாப்பிட வாடா நீ வாடா. அவரு யாரோ பார்த்து கொள்ளிக்கு வா. இல்ல அவரு வண்டி வந்த உடனே இப்படி ஏறினாரு. அதான் புதுசாக்குறாரு. தெரியாது. என்ன ஏன்டா கொலைக்கிற? ஏன் கொலைக்கிற? என்ன ஆச்சு? வா சரி வா. சரி அங்க எங்கடா எத்தும் போற? முடி இப்படி ஆகி போய் டேய் இந்தா இன்னொன்று. பேசிப்பா உள்ள எடுத்து வச்சுட்டுமா? நீ எதுக்கு போறேன்னு வெள்ள தருவோம். ஆமா அவர் ஏற்கனவே வாங்கிக்கிறாரு கடி. அதை பத்தி அவர் யோசிக்க மாட்டாரு. கொரோனா ஊசி ஒரு வாட்டி தான் போடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி தான் கடிக்காத. ஏய் பை இங்க வரா சிம்பா பை. நான் என்ன சொல்றேன், அதனுடைய காதலியை கயிறு போட்டு கட்டி இட்டுன்னு போங்க, பின்னாடியே அது வந்துடும். அவர் வந்துடுவார், நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. அவர் காதலி வந்துச்சுன்னா அதுக்கு எதனா போட்டு கறி சோறு எதனா போட்டு கழுத்துல டேக் போட்டு அதை இட்டுன்னு போனீங்கன்னா பின்னாடியே வந்துடுவார் அவரு. பாய்டா சாப்பிட்ட விட ட்ரெஸ்ஸா சாப்பிடுங்க. 2 போதுமா? எவரு? திண்டிவனம் ரவுடி சாமி. அது யாரு? அவருதான் திண்டிவனம் ரவுடியா? ஊருக்கு ஒரு ரவுடி இருந்திருப்பாங்க பொழுது. எல்லாரையும் தூக்கின்னு வந்து ஒரே ஊர்ல போட்டுக்கிறாரு ஈசன். ஐயா பூந்தி உருண்டை அப்படின்னு சொல்லுங்க இதுக்கு மேல. பூந்தி உருண்டை. ஆமா மாமா, அவர் என்ன கேட்டார் பாரு, ஏன் லட்டே கொடுக்க மாட்டீங்கன்றாரு. நாங்க ஒரு மாசம் 2 மாசத்துக்கு அதை வந்து நாங்க பேசுறதுல முடிவு பண்ணிட்டோம். அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகட்டும், அப்புறமா நாங்க தரோம் நீங்க சொன்ன அந்த பூந்தி உருண்டைய. புதுசு கண்ணா புதுசு. ஹாய் ஒரு வரைக்குறா வாடாங்க. புளிசாதம் சாம்பார் சாப்பிட்றா. சரி ஒரு கிலோ வாங்கி வந்து போட வேண்டியதானா? ஏன் அண்ணா போட்டேன் 4 பிஸ்கட் போட்டு 3 போட்டு தூரம் போய் போட்டேன். ஐயா சொல்லு, புட்டாசி மாசம் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு. ஒன்று ஓம் நமச்சிவாய. 2 2
நாகசா சுமார் அதை என்ன பண்ணுது இந்த வரிக்கு எடுத்துன்னு போகுது இந்த பக்கம் புட்டு போடுது ஒரே மல்லு அதுக்கு புட்டு போடுது சாப்பிட மாட்டேதுங்களே அதுக்கு தான் என்ன பண்றது சாப்பிட்டா போட்டுலாமே தாராளமா எல்லாமே சிம்பா ஆயிடுமா நமுல் டேய் என்னடா என்ன விஷயமா வந்துக்கிறேங்க ஏண்டா என்ன சொல்லணும்னு நினைக்குது என்னடா சொல்ல போற டேய் டேய் இங்க பாருடா டேய் ஆள் இருக்கு கை விட்றா போ அப்படிக்கா அப்படிக்கா போடா சாதம் நார்த்தங்க ஊருக்கா வர்றதில்லை மான தட்டின்னு போட்டு போறா மான தட்டின்னு ஓடுது மாமா நாய்ங்க வெரி குட் கை கை கொடுங்க கை கொடுங்க சுகர் மாத்திரை தான் நீங்கள் தான் போய் வாங்கணும். நீங்கள் போய் கேட்டால் தான் கொடுப்பாங்க. யார் யார் உடம்பு சரியில்லையோ அவங்க தான் வருவாங்க. இல்லையா டாக்டர்கிட்ட பார்க்கும்போது அப்போ வாங்கிக்கோங்க. நம்ம மெடிக்கல் கேம்ப் போடுவோம், அப்போ வாங்கிக்கோங்க எவ்வளோ வேணாலும். சரியா? போய் கேட்டேன், வயிறுலாம் குறைஞ்சிருக்குது முதல்ல விட. அது சுகர் ஜாஸ்தியாக வச்சு சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அவர்லாம் இறந்துட்டு இருப்பார். யாரு அது ஒரு தாத்தா உன்ன மாதிரியே கொஞ்சம் குண்டா இருக்கும். அவர் இல்லை, அங்கே ஒருத்தர் பெயிண்ட் இருக்காதா, அவர்லாம் ரொம்ப நாளாக ஆளை காணும். அவர்லாம் வந்து எங்கன்னா உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்து அப்படியே இறந்துருப்பாரு. என்ன பாப்பா அப்படி இப்படின்ற ட்ரெயின் நிறுத்துற மாதிரி நம்ம வட்டி வந்து நான் கட்டு கொடுத்து தூரமாக வரும்போது மேக்கப் எல்லாம் போட்டுக்கிற மாதிரி எப்படி எதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிறீங்க? நீ வருகினதே அப்போ யார் மறுபடியும் நல்லா இருக்கிறான்னு சொல்லணும். சந்தோஷம். ஆமா இதான் மேக்கப். ஏத்தா நல்லா இருக்கும்னு சொல்லணுமே இல்லையா? கரெக்டு தான் தாத்தா. ஓட்டாவில் நிற்கிறது எப்படி இருக்குவானே அப்படியே பரவாயில்ல, நம்ம தகவல் படிக்கிறேன். கோயம்புத்தூரா தாத்தா நீ? அந்த ஒரே கோயம்புத்தூர். எப்படி கண்டுபிடிச்ச சொல்லு? பேச்சு நிக்கணுமா இல்லையா? நல்லா இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? கண்ணு சொல்லணுமா இல்லையா? கண்ணு அவங்க தான் இந்த அளவுக்கு ஒரு அழகா அற்புதமா பேசுவாங்க. இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா எனக்கு கோயம்புத்தூர் பாஷை ரொம்ப பிடிக்கும். கோயம்புத்தூர்ல எங்க? சூலூர் ஏர்போர்ட்டு. சூலூர் ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட் இடத்த நீ தான் கொடுத்துட்டு வந்துக்கிற. நான் கொடுக்குறேன். அப்பா எனக்கு அங்கேயே மண் இடம் இல்லை, திருவண்ணாமலை வேணும்னு பண்ணிட்டு. சரி சரி தாத்தா. இப்போ சொந்தமா வீடுலாம் இருக்குதாங்க சூலூர்ல? வேலை இருக்கிறாங்க. என்ன வேலையில் இருக்கிறாங்க பசங்களாம்? கம்ப்யூட்டரு, அது என்னமோ ஐடி அதெல்லாம் இருக்கிறாங்க. ஏன் அப்பா அங்க இருக்கிறாருன்னு கண்டுக்கணுமா இல்லையா? ஆனாங்க பார்த்து போறாங்கண்ணா. பாருங்க பார்த்துட்டு போறேன். நீங்க போக மாட்டேன்றீங்க ஏனுங்க? நான் போய் வரணுங்கள. சம்சாரம் போனவரை 10-15 வருஷமா இருந்துச்சேன். அவனுக்கு துன்பம் இல்லாமல் இருக்கிறமில்ல. சந்தோஷம். குடும்பத்தில் துன்பமெல்லாம் வெட்டி நடந்தான். அது இருந்தால் நம்ம காலையில் காப்பி டீ அவள் வேலையும் அது பார்க்குறது, பிள்ளைகளை வேலை கிடக்கிறது, அதுன்னா அது வேலை கிடக்குது. பேச்சு கொண்டு கல்யாணம் ஆயிடுச்சு போயிருந்தோம். இங்கிருந்த வந்துருந்தாங்க. சரி சந்தோஷமா இருக்கிறியா? நீ இருக்கும்போது எனக்கு என்ன இல்ல, நீ அண்ணாமலையாருக்கு கூட இருக்கிற. என்ன நம்பி நீ வரல, என்ன நம்பி நீ வாழல. நான் சோறு கொடுப்பேன் நீ நினைக்கல. நான் நடுவுல வந்தவன், நடுவுல போறவன்.
உனக்கு ஆரம்பத்துல இருந்து இறுதி வரை அவர் தான். 20 வருஷம். அதனால 20 வருஷமா இருக்கிறேன். நான் வந்தவன் 4 வருஷமா. 20 வருஷம் நான் மத்தியானம் இருக்கும் போதும் கூட மாவட்டம் கடைக்க போக மாட்டேன். இவங்ககிட்ட தான் வந்து மொட்டை அடிப்பேன். திருப்பதியோட இங்க தான் வந்து மொட்டை அடிப்பேன். பொண்டாட்டியோட சுத்தி இருந்த 20 வருஷமா. பொண்டாட்டி கூட வெளில வர மாட்டேன், நானாக தான் வருவேன். எங்க கூட 2 பேர் வருவாங்க. சுத்தி கிரிவல மொட்டை அடிச்சுட்டு கஞ்சி அப்பெல்லாம் கஞ்சி ஊற்றுவாங்க சிவா. கஞ்சி குடிச்சு ஊரே போய் சாப்பிடுவோம். இன்னைக்கு டெவலப் ஆயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் ஜனமே அது உள்ள பெரிய கோயிலுக்குள்ள போய் படித்து அது 1000 நாள் மண்டபத்தில் சொந்த வரைக்கும் படிச்சு ராஜபவன் அந்த பாறையில் படுத்து தூங்குவேன். இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையே. இன்னைக்கு ஜனங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? அவங்க துணி நெய்யறோம். துணி நெய்யற வேலையா? என்ன மேஸ்திரி. இதுல மேஸ்திரியா? சித்ராவா? ஜவுளித்துறை. இல்லைண்ணா, துணி நெய்யற வேலையில மேஸ்திரி, சூப்பர்வைசர் மாதிரி. அப்போ உங்க காலத்துல மேஸ்திரின்னுவாங்க. மிஷினே ஃபிட் பண்றது தான். ஓ சரி, சந்தோஷம். நல்ல காஸ்டிங் பண்ணிட்டு ஊரில் போனோம். அந்த காஸ்டிங் இது. சரிண்ணா, சரி. நமச்சிவாய். கட்டில் போ சாப்பாடு வர முடியாது உட்காந்துக்கிறேன். உன்னை நினைக்க சொல்லுதே இல்லையா? சாப்பாட்டை நினைக்க சொல்லுது. சாப்பாட்டு நினைக்க ஒரு பையன் வருவான். அண்ணாமலையார் கருத்து அண்ணாமலையார் நீடாம்பாங்க. ஐயோ, அண்ணாமலையார் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் என் பேர வருவேன் சோறு கொண்டு சரி. வேற பாரு சாப்பாடு கொண்டு வர உங்க சாப்பாடு எனக்கு இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளைங்க 2 உட்காந்து. சரி சரி சரி. பட்டுமா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஃபோன் பண்ணால் தூக்கிட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் ஃபோன் நம்பர் கொடுத்து வை. டைரியிலே எழுதி வச்சு. சரி, டைரி வச்சு. அங்கேயே நேற்றா ஃபோன் பண்ணாங்க. எப்படி இருக்கு என்ன சமாச்சாரம்? அருமையாக இருக்கிறேன். மத்தியானம் சாப்பாடு 2 மணிக்கு, காலையில் டிஃபனு, நைட்டுக்கு டிஃபன் நல்லா இருக்கிற குளிச்சுக்க 2 வேலை. சரி சரி, சந்தோஷம். கேட்டு இருப்பாங்க. சரி தாத்தா, பட்டுமா சார் இருந்தாங்க வீட்டில் அதே கேவக அது இது. வெளியே வந்து கடவுள் மேலே போட்டு மன நிம்மதியாக இருக்குது. அவ்வளவுதான், வேற ஒரு விஷயம் இல்லை நம்மகிட்ட. சரி தாத்தா. அந்த வீட்டில் இருந்தால் அதை பண்ணு இதை பண்ணு இதாக இருக்குன்னு அது செஞ்சு யாபகம் பாரு. அங்கே இங்கே வந்துட்டு ஆசி வசமான மழையை பார்த்து பண்ணிட்டு அந்த யாபகம் போயிடுது. என்னண்ணா நான் பேசுகிறேன் எதை அடிச்சு கொடுத்து தாத்தா, என்ன ஆச்சு உனக்கு? ஒரு மாறிக்கிறேன். கண்ணில் இந்த கண்ணில் உங்கள்கிட்ட கொடுத்த கண்ணில் தான் வாங்கினேன். நான் தான் வாங்கினேன். அந்த போட்டாங்கல்ல, எங்கே முகம் போட்டாங்கல்ல, எப்போ அப்போ நான் தான் கண்ணில் வாங்கினேன். ஒரு கண்ணு தெரியல, ஒரு கண்ணு தான் தெரியும். எனக்கு கொஞ்சம் பார்வை இல்லை. நாங்கள் கண்ணை எதுவுமே பார்க்க முடியாது. கொடுப்பார். கண்ணை கொடுக்குறாங்க, கண்ணை கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். போய் சாப்பிடுங்க. பண்றேன். எத்தனை வேணும்? என்ன ஒரு நைனா புதுசாக்குறா? பழனி. பழனிலேருந்து ஏன் 5 மாதம் ஆச்சா? ஏன் வந்துட்டீங்க பழனிலேருந்து? சௌரியம் பத்தலாம். சௌரியம் பத்தல பேசணும். பழனியில் யாரும் இருக்கக்கூடாது சொல்றாங்களா? எனக்கு சரி, நான் நிறைய இடம் கேட்டாலும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம். சரி நைனா, போயிட்டு வாங்க. 5 மாதம் ஆகுங்க. சரி நைனா. நாளைக்கு நைட்டு 12 மணியோட சுற்று 3 ரவுண்டு. என்னது? எதிர்வலாம். ஓஹோ. ஓம் நமச்சிவாய. சொல்லுண்ணா. ஊர் தான் உனக்கு எந்த ஊர் தான்? மிச்சர்லாம் வாங்கி வச்சிட்டியா? அதெல்லாம் வாங்க போல இருக்கு. நீங்கள் தான் கொடுக்க மாட்டேங்க. அதெல்லாம் வாங்கி வச்சு
சரி சரி நான் ஊருக்கா கொடுக்குறேன். தம்பியா நான் உனக்கு தம்பியா? அதுக்கு என்ன சொல்லு. நான் வரும்போதெல்லாம் கதவு சாத்தி கிடக்குது. நான் எங்க இருந்து வந்து இது பண்ண முடியும்? கதவு சாத்தி நிக்குது. நான் எங்க இருந்து போய் எழுப்பி கொடுக்க முடியும்? சாத்திட்டு படுக்கணும். மொட்டாச்சியா? மொட்டாச்சி முடிய வந்துட்டு அவ்வளவு நாளா உங்களை பாக்கல. நான் உனக்கு தம்பியா? நீ என்ன எக்காவா? பேராண்டின்னு கூப்பிடு. என்ன தலைமையில கை வச்சுன்னு உட்காந்துக்குது உங்க ஆயா? சரி உங்க அம்மா சாப்பிட்டீங்களா? என்னால முடியல அப்படின்னு. என்னால முடியலன்னா அதனால கேமரா கிட்ட வந்துருச்சு. ஆஸ்பத்திரிக்கு இட்டு போய் சாவடிக்கணுமா? ஒண்ணு இல்ல சாவடிக்கணுமா? ஆஸ்பத்திரிக்கு இட்டு போய் சாவடிக்கணுமா? ஒண்ணு எங்க போய் சாவடிக்க சொல்லுது பிறகு? யாரும் பொண்ணுதான் இட்டு போயிட்டு வந்து அடிக்கடியா? இதுவும் ரொம்ப கிடக்குதா? நல்லா தான் கிடக்குது. இது ரொம்ப கிடக்குது. அது பாக்கி இல்லை ஜுரம் இல்லை மற்ற அது என்ன பண்றது? என்னால முடிஞ்சது ஒரு 50-100 குத்து பாட்டி நீ உனக்கு ஆஸ்பத்திரிக்கு சேர்த்து ஊசி போட்டுக்கணும் சொல்ல முடியும். உன் பொண்ணுக்கு இது உன் சொந்த பந்தம் எல்லாமே இருக்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும் நீ சொல்லு. நானே எவ்வளவு இடுக்கு பார்த்தா அது பண்ண முடியல. அத்தோட சரி. டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? பாக்கலையே போய் கேட்டு பெரிய ஆஸ்பத்திரி இட்டு போய் கேளா. ஏன் போற நாளைக்கு அவளுக்கு வயிறு இல்லப்பா. ஊர்ல இருக்கிறவங்க வயிற்று தெரிஞ்சு தான் போறாங்களா பெரிய ஆஸ்பத்திரிக்கு? நாங்க இதுக்கு தோணி நீ ஏன் ஜாவ போற? ஒண்ணு இருப்ப 10 வருஷத்துக்கு. 10 வருஷம் 10 வருஷம் இந்த கை 10 வருஷம் மறுபடியும் சாமி கழிச்சு அதுக்கு என்ன பண்றது? இந்த நோய் இங்க இட்டுக்கும் போய் மாத்திரை தாடி நிறைய போட்டாங்க. இங்க இட்டுக்கும் வந்துங்க சாப்பிட்டா இல்லையா? சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பாட்டிய சாப்பாடு தண்ணியில கரைச்சி சாப்பிடு. குடியே வெறும் கஞ்சா குடிக்க முடியும். அதுவும் ஒத்து இல்லை. நீ அதைதான் குடு. கொஞ்ச நாளைக்கு சரியான பிறகு அதுவே கேட்கும் நாக்குக்கு ருசியா. அப்ப குடு. இப்பயே வந்து காரம் சாரமா கொடுக்காத. வெறும் கஞ்சாவே குடின்னா நீங்க என்ன பண்ணுங்க? கீரை கீரை எல்லாம் கொடுக்காத. அதான் உடம்பு சரியில்லைன்னு கீரை கொடுக்காத. கஞ்சி காய்ச்சி நம்ம சோறு வச்ச தண்ணிக்குது இல்ல உனக்கு தெரியாதா? உனக்கு நான் சொல்லணுமா? எத்தனை பேரை நீ பாத்துருப்ப, எத்தனை பேர் இது பண்ணிருப்ப. அதையே போ. உன் நாக்கு தன்னால ருசி கேட்கும். அப்ப மாத்திக்கோ. சரியா? போயிட்டு வரேன் நான். அதுக்கு எதனா காசு ரூபாய் என்ன சொல்லு நான் தரேன். காசு எங்க கிட்ட பாவம். நீ கதவு சாத்திக்குது பாட்டிய. நான் எப்படி போய் கத்து திறந்து கொடுக்க முடியும்? கதவு சாத்திக்குது. நீ வெளியில இருந்தனா தைரியமா கொடுக்கலாம். சரி போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் நானு. பாய். எத்தனை வேணும் நைனா? ஒண்ணா? 2 எத்தனை வேணும்? 1 ஓ கோவிந்தாமா. அப்படி வந்துருண்ணா. அப்படி வந்துருண்ணா. அப்படி வந்துருங்க. வாங்கிக்குவீங்க. 1 2 அண்ணா சாமியாரங்களுக்கு கொடுக்குறதுண்ணா. இவ்வளோ சாமியார் நின்னுங்கிறாங்கல்ல வந்து வேணா வாங்கிக்கோங்கண்ணா. இவ்வளோ பேர் நின்னுங்கிறாங்க. அந்தாண்ட வந்து கேட்டுக்கிறீங்க. ஓம் நமச்சிவா. நீ ஒன்றும் இல்லை கோவிதாமா. பயந்துன்னு போயிட்டாங்க அவங்களே. நீ பொருளை கொடுத்தவனே போயிட்டாங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணா வழியா இருக்கு. அரோகரா. கோவிந்தாமா. என்னம்மா கோவிந்தாமாக்கு எத்தனை
ஒரு சாப்பாடு கேட்கறேன், இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, வயசானவங்கன்னு தெரியுது. தெரியுது. ஒரு 5 நிமிஷம் வந்து வண்டி ஒன்று எடுத்துன்னு வந்து புர்ருன்னு குத்துருவாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து பசிக்குன்னு தானே கேட்கறேன். இவங்க ஒண்ணும் இல்ல, திரும்ப மீனுக்கு போறதுக்கு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். குளத்துல இருக்கிற மீனுக்கு ஏன் சாப்பிடுவாங்க? அவர் மட்டும் தான் பசிக்கு வாங்குறாரு. நீங்களாம் குளத்துக்கு போடுறீங்களா? இல்ல இல்ல, பசி சாப்பிடுவாங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க. நீ ருத்ராஜ பாரு, விதவிதமா வாங்கி போட்டுக்கிறேன். காசு இருந்தாலும் அப்பதான் நம்புவாங்க, காசு போடுவாங்க. நீ உண்மையான துறவினா நீ மட்டும்தான். எங்க போல கிரிவல சுற்றுல அதான் உட்காந்த இடத்துல இருந்தே சவுண்ட் விட்டு கலெக்ஷன் பண்றியா? அதை விட வாய் வெளிக்கலையா உனக்கு? நீ அண்ணாமலையாரு நிலைமையிலே வச்சுருந்தா ஒரு பிடி சோத்துல உயிர் போன எனக்கு அதுதான் வேணும். தர்கால அந்த தம்பி என்ன படிச்சுக்கிறான் தெரியுமா? எனக்கு கீழ் செட்டுவேன் வந்து உட்காந்து கிடக்குறாங்க. சொன்னா அபிராமி அடிக்க விடல, இன்ஜினியரிங் படிச்சுக்கிறான் அவன். சூப்பர் படிப்பு. ஆமா மாமா, சூப்பர் படிப்பா வந்து லொட 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 நீங்க அப்படியே போ. என் சாவித்திரி பாட்டி பேசியே சாவ வச்சுட்டு போல நீதான் போகுது. லாஸ்டா போகும்போது சொல்லிச்சு அந்த பொம்பளையை மட்டும் விடாதான்னு. 3 மூட்டை துணி எப்ப தரும்? அந்த பொம்பளையை விடாதன்னு சொல்லிச்சு. நீதான் எடுத்து போய மொத்த துணியை பாட்டிது. நம்ம தான் குப்பை போட்டோம், நம்ம தான் எல்லாரும் கேக்குறோம். காலி ஆயிடுச்சு. வெரைட்டி சாதம் தண்ணி ஒன்று கொடு. இன்னொன்று கொடுறேன். இந்த போயிட்டு வா. Shiva, Arunachal Shiva,
शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल मैमुल कल्वर अगतिनि पुगुம்போது அகத்தினிலேயோ அருணாச்சல ஒருவனம் உன்னை பொழித்தவர்கள் சூரே இது அருணாச்சல अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதே இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொடிருப்பாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சல பூர்வாய் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சிலும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கையினி தனியும் நீரச